இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை. பட் ஸ்டில் இது ஒரு பெண்ணுக்கு எதிரான விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால இந்த விவகாரத்தை பத்தி நம்ம பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நாள்றோம். அஹ், தொடர்ச்சியா ஜெயம் ரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல்வேறு அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அவருடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் தரப்புல இருந்தும் அவருடைய மாமியார் அவங்கள் தரப்புல இருந்தும் பல்வேறு அறிக்கைகள் வந்துட்டு இருக்கு. ஜெயம் ரவி அதை மறுத்தும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனா அதுல வந்து அவருடைய அறிக்கையில ஒரு பெண்ணை குற்றச்சாட்டுறாரு அப்படிங்கிறது அதை தாண்டி வந்து கம்ப்ளீட்டா தன் மேல தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் நகர்றதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பெண்ணோட அதாவது விவகாரத்து ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணோட எனக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு வெட்ட வெளிச்சமா சொல்றதையும் நம்ம அந்த அறிக்கையில பார்க்க முடியுது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் இது இரண்டுமே. ஸோ நம்ம இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியவர்மா அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நீ சொன்ன மாதிரி தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு ஒரு இதுலதான் இருந்தோம். இந்த மாதிரி இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நம்ம எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா அவங்களோட பிரைவசி பர்சனல் விஷயத்துல நம்ம வந்துட்டு போக வேண்டாம், உள்ள நுழைய வேண்டாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தலாம், சில விஷயங்கள் அவங்களோடயே இருக்கலாம். சோ அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம மூக்க நுழைச்சு நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் நம்ம சொல்றது வேண்டாம் அப்படின்றதுதான் நம்ம ஒதுங்கி இருந்தோம் எல்லா விஷயத்திலயும். பட் இது வந்துட்டு விவாகரத்து சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்துட்டு துன்புறுத்துவதாக, சாடிஸ்ட் மாதிரி வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு துன்புறுத்துவதாக பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு இது. ஐம் டாக்கிங் அபவுட் ஜெயம் ரவி. ஜெயம் ரவி வந்துட்டு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. 5 வருட ஆண்டு காலமாக வந்துட்டு தன்னோட முதுகுல குத்துனாங்க, நெஞ்சில குத்துனாங்க. வைஃபோட அம்மா இவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு பணம் கொடுக்கல, என்னோட பணத்தை வந்துட்டு நான் அப்பா அம்மாக்கு கூட கொடுக்க முடியாம எல்லாம் வந்துட்டு தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஆண்டு காலம் வந்துட்டு ரொம்ப அந்யோன்யமா இருந்த ஒரு தம்பதிகள்ல ஒருத்தர் வந்துட்டு ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி. அப்ப இத்தனை வருஷம் இல்லாத அந்த கொடுமைகள் எல்லாம் வந்துட்டு அதுவும் 5 வருட காலமாக இவர் பேட்டிகள் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்ப ஆர்த்தி கிட்ட எல்லாம் வந்துட்டு நல்லாதான் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த பேட்டிகள்ல கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு கருத்துக்களை வந்துட்டு இப்போ ஒரு புது நண்பியால வந்து வெளிப்படுத்துறாரு அப்படின்னா இவர் போற பாதை வந்துட்டு தவறான பாதைன்றதுதான் நாங்க சொல்றோம். அவருடைய அறிக்கையில கூட வந்து தன்னுடைய மனைவி எக்ஸ் மனைவி அப்படின்னு சொல்றதும் அதே மாதிரி அவருடைய அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கெனிஷா அவங்களுடைய உறவு வந்து ரொம்பவே அதை பாசிட்டிவா இருக்குங்கிற ரேஞ்சுக்கு அவர் எடுத்துட்டு போறதும் அதை கூட நம்ம பார்க்க முடியுது. அந்த அறிக்கை என்னை பொறுத்தவரை தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க பேசலாம், ஓகே. ஆனா வந்து கெனிஷாவோடைய என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது தான் பெரிய சர்ச்சையாக்கிடுச்சுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணோட நீங்க வந்து ஏற்கனவே கல்யாணமாகி அவங்க அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க, டிவோர்ஸ் கூட ஆகல. டிவோர்ஸ் ஆகாத நேரத்தில் இன்னொரு பெண்ணோட நீங்க வந்து நான் பயணிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றது சட்டப்படி குற்றம். அது அது மேபி ஆர்த்தியோ அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஏன்னா அதான் சட்டம். நீங்க வந்து நடிகரா, நீங்க வந்து சினிமா பிரபலமா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. தப்புன்னா தப்புன்னு உள்ள தூக்கி வைக்கிறதா சட்டம். உங்களுக்கு வேணா வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு படம் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைச்சரோட நீங்க டச்ல இருக்கீங்கிறதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இது கொடுக்கலாம். ஒரு உங்களை அரெஸ்ட் பண்ணாம பாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வேணா பண்ணலாம் அவங்க. பட் ஸ்டில் உங்க மேல கேஸ் ஃபைல் ஆகும். அதை நீங்க வந்து சட்ட ரீதியா சந்திக்கணும். நீங்க அதை சட்ட ரீதியா சந்திச்சீங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு இதாகும். நீங்க இந்த கேஸ் உங்க மேல ஃபைல் ஆச்சுன்னா டிவோர்ஸ் உங்க நீங்க கேட்கிற டிவோர்ஸ் கிடைக்காது. ஸோ அதுவே சட்ட ரீதியா தப்புங்கிறப்ப நீங்க வந்து உங்களுக்கு எப்படி டிவோர்ஸ் கொடுக்கறதுங்கிற ஒரு கேள்வியை ஆட்டோமேட்டிக்கா வந்து நீதிமன்றம் எழுப்பும். ஸோ அந்த இடத்துல அதுவே ஒரு இஷ்யூ ஆகும். அப்படிங்கறதுனால ஜெயம் ரவி அவர்கள் தானா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். அவருடைய அறிக்கையில தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை. கெனிஷாவோட எனக்கு இருக்கிற உறவுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது அவர் தானாவே வந்து சிக்கி இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். இவங்க அடுத்த தடவை பீச்சில் வச்சாலும் தங்க தாஜ்மஹாலில் வச்சாலும் யாருமே வரமாட்டாங்க சார். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணாம வந்துட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்துட்டு இப்போ லீகல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ப்ராப்பரா தெரியல.
இல்ல பட் ரிலேஷன்ஷிப் லீகல் ஆகலாம். பட் வந்து உங்களுக்கு மேரீடான பர்சன் இன்னொரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து அது தகாத உறவுன்னு தான் பாக்குறாங்க இன்னுமே கோர்ட். கண்டிப்பா ஸோ கண்டிப்பா அப்படி இருக்கிறப்போ, நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஆமா அது அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு லீகலா அதை வந்து லீகலா எடுத்துக்க மாட்டாங்க. லீகலா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ ஹீ இஸ் அண்டர் சம் இஷ்யூஸ் தான் சொல்லுவேன் நான். அவர் வந்து ஏதோ ஒரு இஷ்யூல சிக்குவாரு நிச்சயமா. லீகலா கண்டிப்பா இஷ்யூ சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ஒரு மனுஷன்னு இருந்தாக்கா நிறைய என்ன சொல்றது, லைஃப்ல இவ்வளவு நாள் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஒன்னும் ஆகாயத்துல இருந்து குதிக்கல, எல்லாருக்குமே இருக்கும். சோ அந்த டிப்ரெஷன் இருக்கிறப்ப அந்த அந்த நேரம் மட்டும் தான் தடம் மாறக்கூடாதுன்றது. அந்த டிப்ரெஷன் ஆகுற நேரமோ அந்த நம்ம வீக் ஆகுற நேரமோ தான் வந்துட்டு நம்மள அழிக்கிறதுக்கான சக்தியை வந்துட்டு அடுத்தவங்க கையில நம்ம கொடுக்குறோம்னுட்டுன்னு அர்த்தம். இப்ப அந்த மாதிரி ஒரு சக்தியை தான் நீங்க கெனிஷா கையில கொடுத்துருக்கீங்கன்றத நான் சொல்லுவேன். எதுக்கு அவதூறாக ஒரு பெண்ணை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படின்றத நான் கேட்கிறேன். நான் ஆர்த்திய பத்தி நீங்க வந்துட்டு எதுக்கு தப்பா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றது நான் என்னோட கேள்வி. 2 குழந்தைகளோட தாய் அவங்கள பத்தி எப்படி உங்களால வாய் கூசாம இப்படி சொல்ல முடியுதுன்றது எனக்கு தெரியல. இதுல இன்னொன்னு என்ன சொல்றீங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு காசு கூட கொடுக்க முடியாம இது பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டே வைக்கிறீங்க. உங்க அப்பா அம்மா உங்களை அடமானம் வச்சிருக்காங்க ஜெயம் ரவி. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா தான் போயிருக்கீங்க. இப்ப அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. இப்ப நீங்க கொடுத்துதான் இருக்கணும் அப்படின்றது இல்ல. ஆனா கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதை நான் தப்பு சொல்லல. நானு ஒரு பெத்தவங்களுக்கு வந்துட்டு மகன் கொடுக்க வேண்டியது கடமை. ஆனா அதை யாரும் தடுக்கல. இது எப்ப வந்துட்டு தடுக்கப்பட்டதுன்றது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு என்ன ஊர்ஜிதமா தெரியாது. பட் தடுக்கப்பட்டிருக்குன்னுட்டு நீங்க வந்துட்டு அத ஒரு எவிடன்ஸோட கொடுத்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு கெனிஷாவோட அந்த வண்டி ஆக்சிடென்ட் விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ஆர்த்திக்கு இவ்வளவு நாள் கெனிஷா விஷயம் கூட நம்மளுக்கு வந்து ஊடகங்களுக்கு அவர் முதல்ல சொன்னது என்ன, கெனிஷா யாருன்னே தெரியாது அப்படின்னாரு. எனக்கு கெனிஷா யாருன்னே தெரியாது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டா வந்து நாங்க ஒரு படம் பண்றோம், அதனால நாங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஐஸ்வர்யவேலன் அவர்களுடைய திருமணத்துல வந்து கெனிஷாவை கூட்டிட்டு போய் வீடியோல பதிவாகி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அது அவருடைய பிரைவேட் லைஃப், அதுல நம்ம தலையிட முடியாது. பட் வந்து சட்ட ரீதியா பார்க்கணும் அப்படின்னா சட்ட ரீதியா அது வந்து சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் தான். மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட நீங்க வந்து உறவு வச்சுக்க முடியாது, இன்னொரு பெண்ணோட நீங்க வந்து லைஃப வாழ முடியாது. சோ அப்படி இருக்கிறப்ப அதுவே சட்ட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அது தவறு இல்ல. அவரு தவறான பாதையில போயிட்டாரு. அவங்கள வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு இதுல வந்துட்டு நீங்க ஆர்த்தியை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே ஃபைன், நீங்க பேசுறீங்கன்னா கூட பரவாயில்ல. உங்க சம்பந்தப்பட்ட ஒரு பெண் வந்துட்டு உங்க கூட இருக்கிற நட்பா இருக்கிற ஒரு பெண் வந்துட்டு ஆர்த்திய பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது என்ன சொல்றது, எங்க பெண் இனத்துக்கு அவமானம்ன்றதே சொல்லுவோம். யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போயிடும். அது கெனிஷா ஹாஸ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் ஆர்த்தி. இதுல மஸ்குலைன் சொல்றது, ஒரு பெண்ணோட ஒரு ஆண் வந்துட்டு அமைதியான பெண்ணோட வர்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ரைட்டப்பே எழுதி வச்சிருந்தாங்க இன்ஸ்டா ஸ்டோரியில எல்லாம். அது என்ன மாதிரியான பெண், அப்படி என்ன மாதிரியான மெஸ்குலைன்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்க என்னத்த சொல்ல வரீங்கன்றது கூட எங்களுக்கு தெரியல. பட் ஆனா வந்து டிப்ரெஸ்டா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக கட்டின மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட போய் வாழணுங்கிறது தான் அதுதான் சொல்யூஷன் ஆயிடக்கூடாது கிடையாது. டிப்ரெஷன்ல இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னவோ அதுதான் சொல்யூஷனை பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு லைஃப் இருக்கிற லைஃப் விட்டுட்டு புதுசா ஒரு லைஃப் தேடிக்கிறது தான் டிப்ரெஷனுக்கு சொல்யூஷன்னா நாட்டுல நிறைய பேர் நிறைய பெண்களோட தொடர்பு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப இது வந்துட்டு எப்படின்னா டிப்ரெஷன் இவ்வளவு நாள் தெரியாதே. இப்ப அந்யோன்யமா வாழும் தம்பதிகள்ல வந்துட்டு ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி வந்துட்டு இப்ப வரைக்கும் லிஸ்ட்ல இருந்தாங்க. யாருக்குமே தெரியாது உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே. உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இப்பதான் வந்துட்டு ஏதோ புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக 5 ஆண்டு காலமாக அப்ப 5 ஆண்டு காலம் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க? இப்ப என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் டிப்ரெஷனா இருந்தது நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல பரிசு கொடுக்குறாங்களே சார்னு கேட்டா நான் தூங்கிட்டு இருந்தேன் தானே சொன்னாரு. ஓட்டு போற விஷயத்திலே தூங்குறவர் தான், லைஃப்ல தூங்கி இருக்க மாட்டாரா? தூங்கிட்டேன். கண்டிப்பா இல்ல. அப்படி தூங்கி இருந்தா கூட வந்துட்டு நல்லா இருக்குமே அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம். நீ இன்னொரு பெண்ணை பத்தி வந்துட்டு தவறா பேசும்போது அந்த தூக்கமே மேல அப்படின்ற மாதிரி தான் நாங்க சொல்றோம். நாங்க இப்போ நீங்க வந்துட்டு சம்பந்தம் இல்லாத 5 ஆண்டு காலமாக நீங்க எல்லா மீடியாவுக்கும் பேட்டி எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஆர்த்தி கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, சிரிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு சுஜாதா மேமோட படங்கள்ல எல்லாம் நடிச்சு கொடுத்திருக்கீங்க. இவ்வளவும் ஆயிருக்கு.
லுக் அந்த கண்டினியூஸா வந்துட்டு ஒரு படத்துல ஃபெயிலியர் வந்திருக்கு. ஃபெயிலியர் வரப்போ உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கு. ஒருவேளை நம்மனால இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அவங்க சுஜாதா மேமும் வந்துட்டு நான் வேற யாருன்னா ஹீரோ போட்டிருக்கலான்றத கூட சொல்லி இருக்கலாம். இது வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு நஷ்டம் வியாபாரத்துல, குடும்பத்துல ஒரு வியாபாரத்துல நஷ்டம் வந்தாலும் அவங்க மேல இவங்க மேல நீ இதை பண்ணிருக்க வேண்டாம் அதை பண்ணிருக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி ஏதோ குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. சோ அதுல கூட டிப்ரெஷன் போயிருக்கலாம். அது கொஞ்ச நாள் அவர் தனிமையில இருந்தாலாச்சும். நான் என்ன கேக்குறேன், அப்பா அம்மா விட்டாச்சு, அண்ணா அண்ணி அவங்களெல்லாம் விட்டாச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டாச்சு, கோ ஸ்டார்ஸ் அந்த கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் விட்டாச்சு. கெனிஷா கிட்ட போயிட்டு அந்த ஹீலிங் எடுத்திருக்காருன்றது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கெனிஷாவை வந்துட்டு ஒரு வாட்டி டான்ஸ்ல பாத்திருக்காரு. இவர் ஸ்டேஜ் கீழே உட்காந்து பாத்திருக்காரு, அந்த அம்மா ஸ்டேஜ் மேல இருந்து ஆடி இருக்காங்க. இது வந்துட்டு எங்க பார்வையில வந்துட்டு திஸ் இஸ் நாட் லவ், திஸ் இஸ் ஜஸ்ட் அட்ராக்ஷன். 16 வயசுல வர அட்ராக்ஷன் தான் வந்துட்டு இந்த வயசுல உங்களுக்கு வந்திருக்கு. சோ நீங்க இன்னும் வளரல ஜெயம் ரவின்றதான் நாங்க அழுத்தமா நான் சொல்ல சுஜாதா மேடம் விரும்புறேன். வந்து ஜெயம் ரவிக்கு முன்னாடி வந்து வீராப்பு பண்ணாங்க. வீராப்பு பெரிய ஹிட். சுந்தர்சி அவரை வச்சு வீராப்பு பண்ணாங்க, பெரிய ஹிட். அது வந்து ஓகே ஒவ்வொரு தியேட்டர்லயும் ரொம்ப நாள் ஓடின படங்கள் லிஸ்ட்ல வீராப்பு இருந்தது. சுந்தர்சி அவர் ஓகே நடிச்ச படம் ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட். அந்த படம், அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவங்க சினிமாக்குள்ள வரல, சீரியல்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. சினிமாக்குள்ள எப்போ சோ வந்தாங்கன்னா வந்து ஜெயம் ரவி வச்சு தான் மறுபடியும் உள்ள இன்ட்ரோ ஆனாங்க, மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆனாங்க. பட் ஜெயம் ரவி ஓகே வச்சு பண்ண 3 படமும் ஃபிளாப். அடங்குமுறை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பூமி பண்ணாங்க, சைரன் பண்ணாங்க. ஐரன் மூணு படமே ஃபிளாப். 3 படத்துலயும் வந்து பெரிய ரெவென்யூ கிடையாது. எனக்கு அந்த தயாரிப்பாளர்களோட பணி செஞ்ச ஒரு 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 ப்ரொடியூசரோட நான் வேலை பார்த்துருக்கேன். நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில நான் வேலை பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன் நான். ஸோ அதனால ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு வழிகள் தாங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து தெரியும். இருக்கிற பணத்தை மட்டுமே போட மாட்டாங்க, வெளியில அமௌண்ட் வாங்குவாங்க. ஃபினான்ஸ் அமௌண்ட் வாங்குவாங்க. வாங்கி பினான்சியர் கிட்ட அமௌண்ட் வாங்கணும்னாலும் அதுக்கு எதையாவது ஒரு அடமானம் வைக்கணும் அவங்ககிட்ட, அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஒரு ஷூரிட்டி ஏதாவது கொடுக்கணும். அப்பதான் வந்து பினான்சியர் கொடுப்பாங்க அமௌண்ட். அப்படி இல்லைன்னா ஷூரிட்டியா நான் ஒண்ணு அவங்க பினான்சியர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களா இருக்கணும், நம்ம பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஷூரிட்டி வச்சு தான் வாங்க முடியும். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான். ஏன்னா ஒரு படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாம ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய பிளாட்டை வித்தப்போ அதுக்கு போய் சைன் பண்ண, சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நான் போய் சைன் பண்ணேன். நான் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஸோ அதனால சுஜாதா மேடம் வந்து அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா ஒரு ப்ரொடியூசரா வந்து 3 படம் வந்து இவரை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 படமும் ஃபிளாப். வெளியில எவ்வளவு வந்து அவங்க வந்து பினான்சியர் கிட்ட வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா வந்து பட்ஜெட் ஒவ்வொரு படத்துலயும் வந்து கோடி கணக்குல இருக்கு பட்ஜெட். ஸோ அப்போ அவங்க வந்து நிச்சயமா ஒரு 100 crores வரைக்கும் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 crores வரைக்கும் வாங்கியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கான வட்டியில இருந்து அதை முதல்ல வட்டி ரெண்டுமே கொடுக்கணும். இப்போ வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. அதுல ஒரு பங்கு கூட நான் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு ஜெயம் ரவி. அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. உங்களை வச்சு படம் பண்ணியிருக்காங்க, உங்களை வச்சு படம் பண்ணி உங்களுக்காக வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. அது இல்லாம நஷ்டம் சந்திக்கிறதுங்கிறது அதை தாண்டி எப்படின்னா தியேட்டர்ல ஒரு படம் ஓடலைன்னா தியேட்டர் ஓனர்ஸ் வேற பிரச்சனை பண்ணுவாங்க ப்ரொடியூசரோட. கண்டிப்பா அதையும் ஃபேஸ் பண்ணணும். அவங்க ஒரு ப்ரொடியூசர் அதையும் ஃபேஸ் பண்ணணும். அந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எவ்வளவு நஷ்டமாச்சோ அந்த அமௌண்ட்டையும் அவங்க வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ எல்லா அவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுல நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி பண்றது வந்து என்னை பொறுத்தவரை அதுவே வந்து ஜெயம் ரவி பண்ற முதல் தப்புன்னு நான் பாக்குறேன். ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, என்ன வந்து அமௌண்ட் கேட்கறாங்க, என்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸாவும் நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சுஜாதா மேடம் அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அவர் வந்து எந்த அமௌண்ட் கொடுத்த மாதிரி தகவல் இல்லை. பினான்சியர் சைட்ல இருந்தும் பெரிய அளவுல அவர் பேசின மாதிரி எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. மீடியாவுக்கு வர தகவல் அதுதான். ஸோ அதனால வந்து ஜெயம் ரவி தன் மேல இருக்கிற தவறை மறைக்கிறதுக்காக வந்து அடுத்தவங்க மேல பழி போட்டு போறது, தான் பண்ற தப்ப சரிங்கிறது காட்டுறதுக்காக தன் மனைவி மேலேயும் தன் மாமியார் மேலேயும் வந்து புகார்கள் அடுக்கிக்கிட்டே போறதுல வந்து பயன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பினான்சியரா அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசரா அவங்க வந்து
கடன் வாங்கி உங்களுக்கு வந்து அவ்வளவு படம் பண்ணியும் நீங்க அதுக்கு கூட ஒரு நன்றி காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. இல்ல இப்போ நீங்க செய்யற தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் இருக்கிறதுலயே வந்துட்டு மிகப்பெரிய குற்றம்னு சொல்லுவேன் நானு. ஒரு பெண்மணி ஒரு 3 படம் அடுத்தடுத்து லாஸ்ல போகுது, பினான்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லணும்னாக்கா என்ன மாதிரியான ஒரு என்ன மாதிரியான டிப்ரெஷன் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதையெல்லாம் மீறியா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்றது. இதுல வந்துட்டு ஒரு மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஜெயம் ரவி. அவர் என்ன சொல்றாரு, என்னோட கரியரை பத்தி பேசுங்க, நான் இந்த படத்துல நல்லா பண்ணிருக்கேன் பண்ணலன்றதெல்லாம் பேசுங்க, பட் பர்சனல் பேசாதீங்க அப்படின்னுட்டு சொல்றாரு. ஹூ ஆர் யூ டு கைடஸ் அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டின். ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். நீ மீடியால உட்கார்ந்து நீ பேசுறதுக்கெல்லாம் நாங்க ஆமா சாமின்னு போடுறதுக்கு தான் நாங்க மீடியா உட்கார்ந்துட்டு இருக்கோமான்றதுதான் எங்களோட கேள்வி. ஏன்னா நீங்க பண்றது தப்புன்றதுதான் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு என்ன சொல்றீங்க, அவங்க ஆர்த்தியை வந்துட்டு ஒய்ஃப்னுட்டு நான் அட்ரஸ் பண்ணாதீங்க, ஷீ இஸ் மை எக்ஸ் ஒய்ஃப். என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு எப்படி எக்ஸ் ஒய்ஃப்? அதுதான் சொல்றேன், உங்களுக்கு இல்ல, நீங்க ஏதோ மோகத்துல இருக்கிறீங்க. இப்பதான் என்னமோ விடலை பருவம் வந்திருக்கிற மாதிரி வந்துட்டு 2 குழந்தைக்கு அப்பா இப்பதான் விடலை பருவம் வந்திருக்கிற மாதிரி நீங்க மோகத்துல இருக்கீங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு பிளாங்கா இருக்கலாம், இல்லனாக்கா வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிட்டு இருக்கலாம். நீங்க வந்துட்டு எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிக்கலாம். நாங்க மீடியா பர்சன் ஒரு டிவோர்ஸ் பேப்பர் பார்க்காம நாங்க எப்படி நாங்க எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்ல முடியும்? நாங்க அந்த இது வந்துட்டு உங்களுக்கு யார் கொடுத்ததுன்றதுதான் நான் கேட்கிறேன். யூஆர் இன் ரிலேஷன்ஷிப் வித் சம்பன், அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கேரக்டரை நீங்க கூட்டின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுன்ற அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. அது எந்த மீடியா எடுத்து போட்டுட்டு அவ்வளவு ஐஸ்வரி கணேஷ் அவரோட வீட்டு கல்யாணத்துலதான் இந்த இது நடந்திருக்கு, இன்ட்ரோ நடந்திருக்கு. ஆக்சுவலி அவர் வந்துட்டு தன்னோட கல்யாணத்தை பிரபலப்படுத்துறதுக்காக கோடியா செலவு பண்ணாரு. ஆனா ஹிட் ஆனது என்னமோ இந்த படம் தான், ஜெயம் ரவி அண்ட் கனிஷா படம் தான் ஹிட் ஆயிருக்கு. த வே அவங்க ஆட்டிடியூட் இருந்தது, கெனிஷாவோட ஆட்டிடியூட் அந்த இதுல கல்யாணத்துல இட் வாஸ் ரியலி ஹாரிபிள் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. அண்ட் ரவி, யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் ஆர்த்தி மோர் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க இது ஒரு பெண்ணாக நாங்க சொல்றோம், பெண்ணுக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படின்றதான் நாங்க சொல்றோம். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். நீங்க இவ்வளவு அவதூறு பேசுனீங்க. ஆர்த்தி அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விடுறாங்க, ஒரு 2 குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும்ன்ற மாதிரி தான் அந்த அறிக்கை இருந்தது. ஆர்த்தியோட அம்மா அறிக்கை விடுறாங்க. ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் சைலண்டா இருந்தாக்கா நான் செய்யறது தப்புன்ற மாதிரி ஆயிடும். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரேஸ் அவுட் மை வாய்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் இது வரைக்கும் ஒரு 10 பைசா இது பண்ணதில்ல, அதுக்கு எதனா எவிடன்ஸ் இருந்தாக்கா கொடுக்க சொல்லுங்க. நான் வந்துட்டு ரவிக்கு அனுப்பின பணம் எல்லாம் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. உன்னை எங்க பிளாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்துட்டு எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்ன அது வரைக்கும் ஓகே. ஏன்னா தனிமை தேவைப்படும், டிப்ரெஷன் இருந்தாக்கான்னு விட்டுறலாம். ஆனா நீ தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு கெனிஷா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த கெனிஷாவோட நீ கோவால இருந்த பாரு, அது எப்போ வெளியில வருது? அந்த வண்டி வந்துட்டு ஆர்த்தி பேர்ல இருக்கிற காரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப ஆர்த்திக்கு போன் வருது, கோவால இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், this person has taken this vehicle, how she is related அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரப்பதான் அந்த கெனிஷான்ற கேரக்டர் வெளியில வருது. சோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதுனால நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் பெரிய பெரிய குண்டுங்களா தூக்கி போடுறதுக்கு பாக்குறீங்க. இதே விளக்கத்தை வந்து ஊடகங்களுக்கு அந்த கோவா போலீஸ்ல வந்து சலான் எல்லாம் வந்து கிடைச்சது. ஊடகங்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, எல்லா சேனல்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க. இதே விளக்கத்தை அன்னைக்கு ஜெயம் ரவி ஏன் சொல்லல? ஏன் அவ்வளவு அன்னைக்கு கெனிஷாக்கு நான் கார் கொடுத்தேன், கெனிஷா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, அதனால நான் ஃபைன் பண்ணேன்னு ஒரு வாரத்தை அன்னைக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கு இந்த பிரச்சனை அப்பவே வெளியில வந்திருக்குமே, முடிஞ்சு போயிருக்குமே. இருந்துட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை பெருசாகும் போது மனைவி மேல புகார சொல்லிட்டு நான் நகன்றுவேன் அப்படிங்கிறது அது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழியா தான் நான் பாக்குறேன். தவிர அது வந்து ஜெயம் ரவி தனக்கு தான் பண்ற தப்ப உணர்ற மாதிரி எனக்கு தெரியல. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும், பேசாம இவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்டுருங்க. இல்ல அவர் உணர போறது இல்ல அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவரோட அறிக்கைகள் எல்லாம் ரொம்ப ரெண்டாவது நம்ம சொசைட்டி எப்படின்னா, ஒரு பெண் மேல நம்ம புகார் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணாதான் வந்து நம்ம வந்து இந்த சமூகம் வந்து தப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்குலாம் நம்ம சொசைட்டி போயிட்டு இருக்கு. அதுவும் கூட தப்புன்னு நான் சொல்வேன். ஒரு புகார் ஒருத்தர் மேல வருதுன்னா அதை வந்து 2 பக்கமும் நீங்க பார்க்கணும், எது தப்பு எது சரின்னு பார்க்கணும். நீங்க வந்து டிவோர்ஸ் வாங்காம ஒருத்தர் வந்து இன்னொரு பெண்ணோட நான் தொடர்புல இருக்கேன், அந்த பெண்ணோட தொடர்புல இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு ஒரு அறிக்கை கொடுக்குறேன், அதுவே சட்டப்படி தப்புங்க. தப்பு.
கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கேங்கிறது அது சொல்றதே தப்பு. அது தப்பு. ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அக்செப்ட் பண்றாங்க தெரியல. எனக்கு நிறைய நிஜமாவே வந்து ஜெயம் ரவிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களான்றதெல்லாம் இல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஒரு ரிவ்யூ ஒரு சினிமா ரிவ்யூவர் வந்து ஜெயம் ரவிக்கு ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயம் ரவி அறிக்கையில உம் வந்து கனிஷாவோட நான் சேர்ந்திருக்கேன், எதுக்காக நான் அவங்களோட வாழ்றேங்கிறதெல்லாம் வந்து அறிக்கையில கொடுக்குறாரு. டிவோர்ஸ் கொடுக்காம எப்படி அந்த பொண்ணோட வாழ முடியும் அவரு? இத கேள்வி கேட்கணும்ல, எப்படி சட்டப்படி நீ குற்றம். வாழ்ற அவங்க அதாவது கூட அப்படின்னு சட்டப்படி கேள்வி கேட்கணும்ல. சட்டப்படி ஒரு விஷயம் தப்புங்கிறப்போ அத உம் ஜெயம் ரவி பண்றாருப்போ ஜெயம் ரவி கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஜெயம் ரவி பண்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டா போறது எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல. அது எப்படி சினிமா ரிவ்யூவர்ஸும் சரி, எப்படி அவருடைய ஃபேன்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. நீங்க வந்து கண்டிப்பா. உங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, தப்பே கிடையாது. அந்த பிரச்சனை நடக்கும் போதே நான் என்னுடைய வைஃப் விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட நான் சேர்ந்து வாழ்வேன்னு போறது அது சட்டப்படி குற்றம். அதுதான் இப்ப இவருக்கு அது என்ன சொல்றது, அது அவரோட இதுன்னுட்டு போனா கூட நீங்க ஆர்த்தி எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லுன்னுட்டு மீடியாவுக்கு கத்து கொடுக்காதீங்கன்றத சொல்றோம். நீங்க வந்துட்டு இது பேசுங்க, மீடியா இத பேசணும் இது அதை வந்து பேசணும்ன்றதெல்லாம் நீங்க ஏஆர் ரஹ்மான் சொல்லாதீங்க. அவருடைய இஷ்யூலயே நடந்தது. ஏஆர் ரஹ்மான் அவருடைய இஷ்யூலயே டிவோர்ஸை இன்னும் கொடுக்கல. ஆனா மீடியா ம் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு தான் வந்து நியூஸே போட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன டைம்ல. அப்போ ஓகே. அவருடைய வைஃப் வந்து சொன்னாங்க, முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க, மனைவின்னு சொல்லுங்க, என்ன எங்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆகல அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுதான் டிவோர்ஸ் ஆகுதா ஆகலையாங்கிறதெல்லாம் வந்து மீடியா கவனிக்கிறதே கிடையாது. அஹ் ஒரு ஒரு சைட்ல இருந்து முன்னாள் மனைவின்னு போடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியது. அக்செப்ட் ஏன்னா பண்ணிட்டு பிரபலங்கள் போடுறது. சொல்றாங்க அப்படிங்கறதுனால யார் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சில சேனல்ஸ் மூவ் ஆகுறாங்க. அது தப்புன்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பா. நாளைக்கு அதே இல்ல இப்போ பிரபலங்கள் வந்து பணம் கொடுத்துட்டு உங்க சேனல் மேல ஒரு அவதூறு பரப்புனாங்கன்னா பிரபலங்கள் தானே பண்ணாங்கன்னு அமைதியா இருக்க போறீங்களா? டிஃபமேஷன் ஃபைல் பண்ண மாட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதுதான் கேக்குறேன் நானு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம மீடியாவையும் வந்துட்டு சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் தப்புன்றத நம்ம மீடியா சைட்லயும் நம்ம சொல்லணும். எதுக்கு அனாவசியமா வந்துட்டு இதெல்லாம் போக்கஸ் பண்ணி எடுத்துட்டுன்றது எனக்கு தெரியல. இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, ஆர்த்தி மட்டும் தான் பெண்ணா, அவங்களுக்கு நீங்க குரல் கொடுக்குறேன்றீங்க, என் கெனிஷா பெண் இல்லையானாக்கா சத்தியமா இல்லைங்க. நான் சொல்வேன் நானு. அவங்க தெரபிஸ்ட் அப்படின்றத அவங்க ஒரு வார்த்தை மென்ஷன் கெனிஷாக்கு பண்றாங்க. வந்து ஏற்கனவே ஒரு லைஃப் இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து கிட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த லைஃப் என்ன ஆச்சு, அந்த கிட்ஸ் என்னன்னாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளியில வரல. ஜெயம் ரவி கண்டிப்பா. அவர்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் பழகுறாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவங்க வந்து தெரபிஸ்டாவே இருக்கட்டுமே, எதுக்காக அந்த லைஃப்ல இருந்து முன்ன இருந்த லைஃப்ல இருந்து அவங்க வெளியில வந்தாங்கங்கிற ரீசன் ஓப்பனா சொல்லாத வரைக்கும் அவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய வராது. இல்ல நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, பிரச்சனை தெரபிஸ்ட் அவங்களுடைய வந்து லைஃப்ல வந்து அவங்களும் பிரச்சனையா இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் இருக்கலாம். பிரச்சனையா ஒரு இருந்திருக்கலாம், அது எப்படி வேணாலும் ஹஸ்பண்ட் இருந்திருக்கலாம். ஒய்ஃப்னாக்கா எப்படி வேணா இருக்கலாம். இதுதான் நம்ம வந்துட்டு பர்சனல்ல போக வேண்டாம்னுட்டு நம்ம இவ்வளவு நாள் வந்துட்டு எதையும் பேசாம இருந்தோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யூ நாட் ஃபிட் டு பி எ தெரபிஸ்டோ, பெண்ணான்றத தவிர்த்து நான் அடுத்த இதுக்கே வரேன். நான் யூ நாட் ஃபிட் டு பி எ தெரபிஸ்டோ. எந்த ஒரு தெரபிஸ்டும் தன்னோட கிளையண்டோட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே கூடாதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் அங்க அஜெண்டாவே உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் போது ஹவு கம் யூ டூயிங் திஸ்? இப்ப ஹீலிங்க்கு, தெரபிஸ்டுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த என்ன சொல்றது, செலவு பண்றதுக்காக ரவி தேவைப்படுறாரா? இல்ல நான் என்ன கேக்குறேன், இத்தனை வருஷம் நீங்க வந்துட்டு அந்த ஸ்டேஜ் ஏறி பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. த வே ஆஃப் யோர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கெனிஷாவோடது. ஸோ வி டோன்ட் டு டாக் அபவுட் த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்துட்டு ரவி இப்பதான் பாக்குறாரா, இல்ல இதுக்கு முன்னாடி நடிகைகள் கூட எல்லாம் வந்துட்டு அவரு அந்யோன்யமா பேசினது இல்லையா, அப்பெல்லாம் ஆர்த்தி சந்தேகப்பட்டாங்களா? உங்ககிட்ட மட்டும் அவங்க சந்தேகப்படுறாங்கனாக்கா என்ன காரணம்? எல்லாத்துக்குமே வந்துட்டு ரவி கொடுக்குற அறிக்கையிலேயே எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. அப்படி இருக்கும் போது கெனிஷா, யூ பெட்டர் ஸ்டே அவே. நீ எல்லாம் வந்துட்டு ரவியோட வைஃபுக்கு ஈக்குவலெல்லாம் வந்து நீ சீன் போடணும்ன்றதெல்லாம் வந்துட்டு நடக்காத ஒரு காரியம். என்ன இருந்தாலும் இந்த மேன்மக்கள்ன்றது சொல்லுவாங்க. அவங்க சுஜாதா மேமோட அறிக்கையாகட்டும், ஆர்த்தியோட அறிக்கையாகட்டும், கெனிஷான்ற ஒரு பெண்ணோ அந்த ஒரு பெண்ணுன்ற மாதிரி ஒரு வார்த்தையோ எதையுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ரொம்ப அழகா இருந்தது அவங்க ரெண்டு பேரோட அறிக்கை. ஆனா ரவி டேம் சீப், என்ன சொல்றது, ஒரு சீப்பஸ்ட் கிரீச்சர் இந்த வேர்ல்ட் அப்படின்னாக்கா ரவின்னு தான் சொல்லுவேன் நானு.
அந்த அளவுக்கு கேவலமா இருந்தது உங்க அறிக்கை அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. இதுக்கு மேல ஆல்ரெடி வந்துட்டு நீங்க ஒன்னும் டாப்ல எல்லாம் கிடையாது, ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த கோமாளி படத்துக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு உங்க படம் எதுவுமே பெரிய கோமாளி hit தான் வந்து கொடுத்த மாதிரி லாஸ்ட் எனக்கு ஹிட், தெரியல. அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஹிட் ஆகல. ஆறு ஒண்ணுமே கிடையாது. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா எந்த படமும் ஹிட் ஆகல. ஆஹ் இப்பதான் வந்து அப்படி இருக்கு. கராத்தே பாபுன்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கலா சப்போர்ட் பண்ணி கெயின் வாங்கிட்டு இருக்காரு, சப்போர்ட் வாங்கிட்டு இருக்காரு. நீங்க பொலிட்டிக்கலா நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட அவ்வளவுதானே பிரச்சனையில, தவிர இல்ல அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையில இந்த பொலிட்டிக்கல் கெயினை வச்சு நம்ம வந்து வெளியில வந்துக்கலாம்னு அவர் நினைக்கலாம். பட் வந்து அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. நீங்க ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறதான் போகுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு பார்ட்டி ரூலிங் வரத்தான் போறாங்க. இந்த கவர்மெண்ட் இல்லைன்னா இன்னொரு கவர்மெண்ட் வரத்தான் போகுது. அதுக்காக வந்து இல்ல அஹ், இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், உனக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருந்தா யூ டூ இட்ன்றேன் நானு. உனக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஏன்னா சீமான் அவர்கள் இஷ்யூலயே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் பீரியட்ல கேஸ் ஃபைல் ஆச்சு. ஆனா வந்து ஆக்ஷன்ஸ் பெருசா எடுக்க போறல. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன்ஸ் தான். சீமான் அவர்களை வந்து கம்ப்ளீட்டா கோர்ட்டுக்கு அலைய வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி அவர்களும் ஒன்றும் பெரிய செலிபிரிட்டிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் மாறிச்சுன்னா வச்சு உள்ள வச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து ஜெயம் ரவி இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் மாறாதுன்னு நினைக்கலாம். நம்ம வந்து கராத்தே பாபுன்னு ஒரு படம் பண்ணி ஒரு மினிஸ்டரை வந்து நம்ம வந்து குளிர்விக்கலாம். அதன் மூலமா நம்ம வந்து நம்மளுக்கான பொலிட்டிக்கல் கெயின் என்னமோ அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம் பொலிட்டிக்கலா அப்படின்னு நினைக்கலாம். பட் அது வந்து இன்னொரு 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறுச்சுன்னா முடிஞ்சது கதை. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இல்ல தட்ஸ் ஃபைன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸும் வச்சு ஒரு மனைவிய அழகான மனைவியோ அன்பான மனைவியோ பொறுப்பான மனைவியோ வாங்க முடியாது. அதே மாதிரி எந்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸும் வச்சும் வந்துட்டு 2 குழந்தைய வந்துட்டு வாங்க முடியாது உங்கனால. இப்போ நீங்க சொல்றது பிளேம் பண்றது என்னன்னாக்கா, பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க, என் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே கிரிப் அந்த குழந்தைங்க தான். அவ தாய், அந்த தாய் வந்துட்டு தன் குழந்தைய தன் பாதுகாப்புலதான் எனக்கு வச்சுப்பா. ஃபேமிலி வேணாம், எனக்கு மனைவி வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தைங்களை மட்டும் காட்டுங்கன்னா எப்படி காட்டுவாங்க? அதுவும் இன்னொரு பொண்ணோட நீங்க வந்து தொடர்பு இருக்கும்போது எப்படி காட்டுவாங்க? அந்த குழந்தைகளுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமா போயிடாது? அப்பா ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா தான் ரோல் மாடலா இருக்கணும். ஆனா அப்பாவே தப்பா இருக்காருங்கிறப்போ அந்த ரோல் மாடல் தப்பா போயிடாதா? கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் நான் சொல்ல வரேன் நானு. இப்போ சரி, அப்பா எக்கேடு கெட்டனா போகட்டும், அம்மா வந்துட்டு கொஞ்சம் நல்ல வழி நடத்தணும்ன்றதுனாலதான் ஆர்த்தி இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ரவி பண்ணிட்டு இருக்கிறது எப்படின்னாக்கா, ஒரு ஷிப்போட கேப்டன் எல்லா பொறுப்பையும் தட்டி கழிச்சுட்டு தப்பிச்சு நீங்க போறதுக்கு தான் நீங்க பாக்குறீங்க. ஓகே ஃபைன். எத்தனை நாளைக்குன்னுட்டுன்னு கேக்குறேன். நாங்க நிறைய பாத்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க நிறைய பாத்துட்டோம். எத்தனை நாளைக்குன்றத மட்டும் நாங்க பாக்குறோம். நாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நான் ஒரு டிப்ரெஷன்ல இருந்த டைம்ல வந்துட்டு என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டாங்க கெனிஷான்னுட்டுன்னு நீங்களா தான் வந்து சொல்ல போறீங்க. அதையும் வந்துட்டு மீடியா எழுததான் போகுது. பட் ஆனா இப்ப நீங்க உதிர்க்கிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த ஒரு பெண்ணை பத்தி ஒரு தாயை பத்தி நீங்க உதிர்க்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. யூ வில் ரிக்ரெட் ஃபார் இட் அப்படின்றத நான் சொல்றேன். கடவுள் இருக்காருன்றத நான் சொல்றேன் நானு. யூ வில் ரிக்ரெட் ஃபார் இட். டோன்ட் எவர் பிளேமர் அப்படின்றதுதான் நான் ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. உனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு வந்துட்டு ஏதோ ஒரு என்ன லஸ்ட் இருக்கு, தட் இஸ் நாட் சம்திங் லவ் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் லஸ்ட். லஸ்ட் அந்த பெண்ணிடம் இருக்குனாக்கா தாராளமா போய்க்கோங்க. இந்த பொண்ணை குறை சொல்லாதீங்க. என்ன 2 குழந்தைக்கு அம்மா. அந்த இப்போ குஷ்பு மேடம்ல இருந்து வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்க போட்ட அந்த இதுக்கெல்லாம் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாங்க. ஒரு தாயோட உணர்வுன்றதான் சொல்றாங்க. சோ எங்களுக்கு தெரியாத ஒரு தாயோட உணர்வு எப்படி இருக்கும், இந்த லஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாதா? அண்ட் கெனிஷா, யோ ஃப்ரம் பெங்களூர்ன்றத கேள்விப்பட்டோம், யோ ஃப்ரம் விவேக் நகர்ன்றத கேள்விப்பட்டோம். எங்களுக்கு தெரியல என்ன சொல்றது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் நாங்க இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க தரம் தாழ்ந்து போக விரும்பல நாங்க. சோ யூ கேரி ஆன், வாட் எவர் யூ டூயிங் யூ கேரி ஆன். ஆனா உங்களோட தெரப்பி, உங்களோட ஹீலிங் பவர் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆண் தன்னிடம் வந்துட்டு தன்னோட ரகசியங்கள் எல்லாம் சொல்ற ஒரு ஹீலர் கிட்ட வந்துட்டு, ஒரு சொல்றவங்க கிட்ட வந்துட்டு அவங்களோட வீக்னஸ அபகரிச்சு அந்த ஆணை அழிக்கணும்ன்றதுதான் உங்க தெரபிஸ்ட்னாக்கா, அந்த மாதிரி தெரபிஸ்டோ அந்த மாதிரி ஹீலிங்கோ இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்றத நாங்க சொல்லிக்கிறோம். விஷயம் பேசக்கூடாது, பட் ஸ்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ பார்க்கலாம் இனிமே அது ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிமையாவது ஒரு பெண் மேல குற்றம் சுமத்தாம தன்னுடைய தவற வந்து
உணர்றாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயம் சொன்னோம் நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.